கிராமத்துக்கு வந்த இந்த கௌதம், பரமேஸ்வரி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, நந்தினியையும் சரி, புனிதாவையும் சரி, ஸோ எப்படியாவது வந்து அவங்க 2 பேர் கதையும் முடிச்சிடணும். நந்தினி குடும்பத்த ஒட்டுமொத்தமா அழிக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. இதுக்கிடையில இந்த கௌதம் அப்படிங்கிறவன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புனிதாவ கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ புனிதா இந்த மாரி வெளியில ரேஷன் கடைக்கு போயிருக்கும்போது, புனிதாவ வந்து கத்தியோட வந்து தொரத்த ஆரம்பிக்கிறான் கொலை பண்றதுக்கு. இத பார்த்துட்டு பயந்துட்டு புனிதா வேகமா ஓடிட்டு நம்ம சூர்யாவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி காப்பாத்துங்க மாமா என்ன யாரோ என்ன வந்து கத்தியால குத்தி கொலை பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா அப்படின்னு கரெக்ட்டா வந்து புனிதா அந்த நேரத்துல சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. ஸோ இத வந்து கேள்விப்பட்ட நம்ம சூர்யா, நந்தினி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, வேக வேகமா புனிதாவ தேடி வந்து போறாங்க. ஸோ போற வழியில பாதியில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி புனிதாவ ஒரு ஆள் வந்து தொரத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து, "அங்க பாருங்க சார், சூர்யா சார், இங்க பாருங்க புனிதாவ யாரோ தொரத்திக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டான டைமிங்ல போயிட்டு நம்ம புனிதாவ வந்து புடிச்சிடுறாங்க. சூர்யா, நந்தினி 2 பேருமே அங்க வந்தத பார்த்த அந்த கௌதம் வந்து பதறி அடிச்சுட்டு அப்படியே பின்னாடியே வந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. அவன புடிக்கிறதுக்கு எவ்வளவோ தூரம் நம்ம சூர்யா ட்ரை பண்ணாலும் கடைசியில முடியாமயே வந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புனிதா கிட்ட கேட்குறாங்க, "யார் அவன்? எதுக்காக இப்படி வந்து உன்ன வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணான்?" அப்படின்னு கேட்கறதுக்கு, "தெரியல மாமா எனக்கு யாருன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த மாரி ரேஷன் கடைக்கு போயிட்டு திரும்பும்போது தான் என்ன வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தாரு. ஃபாலோ பண்ணிட்டே வராரே அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, திடீர்னு கத்திய எடுத்தான். எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நான் ஓட ஆரம்பிக்கும்போது என்ன வேக வேகமா அவன் தொரத்த ஆரம்பிச்சுட்டான்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சரி விடு, அதான் ஒண்ணும் ஆகலைல்ல, விடு பார்த்துக்கலாம். நம்ம உடனே வந்து இத பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனைக்கிறாங்க. எங்க வெளியில போனாலும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா வந்து இருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதே மாரி இங்க அருணாச்சலம் நம்ம சூர்யாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் விசாரணையில பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கும்னா, இந்த வீட்ல உள்ள யாரோ ஒருத்தவங்க தான் வந்து சுரேகாவ வந்து கடத்தினதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஆளு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இத கேட்டவுனே அங்க இருக்கிற நம்ம மாதங்கிக்கு பயம் வந்துருது. ஐய்யய்யோ! என்ன இவங்க ஒரு வேளை உண்மைய கண்டுபிடிச்சுட்டாங்களோ! நம்ம தானே இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சுச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சரி, ஓகே. நீங்க வந்து இந்த மாரி கண்டுபிடிச்சுட்டீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அவங்களோட மொபைல் நம்பர் இப்ப எங்க காட்டுது? இந்த வீட்ல உள்ளவங்க யாராவது அந்த மொபைல் நம்பர்ல இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆல்ரெடி இந்த மாதங்கி பார்த்தீங்கன்னா, ஆ இதுக்கு முன்னாடி வந்து சுரேகாவ வந்து கடத்தும்போது, பேசும்போது யூஸ் பண்ண அந்த சிம் கார்ட தூக்கி நம்ம புனிதாவோட மொபைல்ல வந்து போட்டிருப்பாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, புனிதாவுக்கு வந்து தெரியாது. அதனால வந்து இந்த மாரி நாங்க அந்த சிம்ம வந்து ட்ராக் பண்ணும்போது, அது வந்து ஒரு கிராமத்தில தான் வந்து காட்டுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பதான் வந்து நம்ம மாதவிக்கு உயிரே வருது. அப்பாடா! நம்ம புனிதாவோட ஃபோன்ல இத போட்டுட்டோம்ல. அப்போ நமக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நம்ம பாட்டுக்கு பேசாம கேஷுவலா இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாரி நெனச்சுறாங்க. போலீஸ் வந்து உடனே கிளம்பி, இப்போ நாங்க உடனே அங்க போக தான் போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நேரா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் வந்து நம்ம கிராமத்துக்கு பட்டுக்கோட்டை கிராமத்துக்கு இருக்கு இல்லையா? அங்க வந்துடுறாங்க. அங்க வந்தவுடனே வந்து, வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் வீட்ல வந்து உங்க அப்பா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா சார், அப்பா கிட்ட நான் இப்ப தான் வந்து பேசினேன். அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அது மட்டும் கிடையாது சார். நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இந்த கொலைக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. புனிதா கிட்ட தான் இந்த சிம் கார்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. ஆனா புனிதா கிட்ட அந்த சிம் கார்டு எப்படி வந்துச்சுன்னு கூட அவளுக்கு தெரியாது. சப்போஸ் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. அந்த மொபைல் கூட இப்ப அவ கிட்ட கிடையாது. அவ எங்கேயோ மிஸ் பண்ணிட்டா. ஒருவேளை அந்த மொபைல் ஃபோன் கிடைச்சுச்சு அப்படின்னா, அந்த சிம் கார்ட எடுத்து அது யார் பேர்ல இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்" அப்படிங்கிற மாரி வந்து சூர்யா சொல்றாரு. "அதெல்லாம் ஓகே தான் சார். அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க வந்து இப்படி ஊருக்கு வரணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "சார், அது கொஞ்சம் சின்ன ஃபேமிலி இஷ்யூஸ். அதனால நாங்க எல்லாருமே கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். மத்தபடிலாம் எதுவுமே வந்து கிடையாது சார். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நம்ம புனிதாவ வந்து கொலை பண்றதுக்காக வந்து ஒருத்தர் தொரத்திட்டு வந்தா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க நீங்க? இவங்கள கொலை பண்ணணும்னு தொரத்திட்டு வந்தாங்களா? யார் அது?" அப்படின்னு கேட்கும்போது, "தெரியல சார் யாருன்னு" சொல்லிட்டு முகமூடி போட்டிருந்தான். ஆனா எனக்கு என்னமோ அவன பார்த்தா இந்த ஊர் ஆள் மாரி வந்து தெரியல. ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இவங்க குடும்பத்த நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இவள வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற அந்த வெறி வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாருக்குமே இருக்காது. வேற யாரோ தான் வந்து பிளான் பண்ணி இந்த மாரி புனிதாவ கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அது யாரு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்களுமே விசாரிச்சுட்டு தான் சார் இருக்கோம் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம சூர்யா வந்து சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா அந்த சுரேகா அம்மாவ வந்து கடத்தின கேஸ்ல வந்து இவங்க தானே சம்மந்தப்பட்டுருக்காங்க. இந்த மாரி கான்டாக்ட் நம்பர் நாங்க வந்து பண்ணும்போது இவங்களோட பேர் தானே வந்து காட்டுது. அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இவங்கள நாங்க முறைப்படி விசாரிச்சு தானே சார் ஆகணும் அப்படிங்கிற மாரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. ஐயோ! இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றது உங்களுக்கு சரியா புரியலன்னு நெனைக்கிறேன். அந்த சிம் கார்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புனிதாவோடது கிடையாது. அந்த மொபைல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து இவளுக்கே தெரியாம அந்த சிம்ம வந்து போட்டிருக்காங்க.
அது மட்டும் கிடையாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த மொபைல் ஃபோனை இவ எங்கேயோ வந்து மிஸ் பண்ணிட்டா. ஸோ அது எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், அந்த சிம்ம கழட்டி அந்த சிம்முக்கு ஓனர் யாரு? யார் பேர்ல அந்த சிம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுவரைக்கும் நீங்க எப்படி வந்து புனிதா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள வந்து சொல்ல முடியும். அப்படி நீங்க சொல்லாதீங்க சார் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. புனிதாவ இந்த மாரி கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி நான் வந்து அஃபிஷியலா கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட குடுக்குறேன். நீங்க அத கூட வந்து சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க சார். யார் இவள கொலை பண்ண ட்ரை பண்ணா? அவர் இந்த ஊர் ஆளா? இல்ல வேற யாராவதா? அப்படிங்கிறதையும் நீங்க பண்ணுங்க. அண்ட் அவளுக்கு வந்து இவங்கள கொலை பண்றதுல என்ன மோட்டிவ் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாரி வந்து சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.